ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அது ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுதான் மைசூர் பா. ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மிக்சர், முறுக்கு ரெசிபீஸ், ரிப்பன் பக்கோடா எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு தீபாவளி ரெசிபீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். டைம் இருந்தால் பாருங்கள். லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அருமையான காரசாரமான மிக்சரும் ரிப்பன் பக்கோடாவும் போட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி முறுக்கு, 2 வகை முறுக்கு, அதாவது இட்லி அரிசி முறுக்கு, சாதாரண முறுக்கு, தட்டை வடை. இது ஒரு ஸ்பெஷல் காய்கறி தட்டை வடைங்க. கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சது. இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தக்காளி முறுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. இப்போ மைசூர் பா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் 1 கப் அளவிற்கு கடலை மாவை எடுத்து சேர்த்துருக்கிறேன். அடுப்பை மிதமான தீயில வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதே டைமில் ரொம்ப ஓவராக அடுப்பை வச்சோம்னா அது கரிஞ்சிடும் மாவு. அதனால் நிதானமாக அடுப்பை வச்சு இதை நிதானமாக வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கட்டிகளாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு ஜல்லடை இல்லைன்னா மாவு ஜலிக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட நம்ம போட்டு இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் இந்த கட்டியாக இருக்கிறது, உருண்டையாக இருக்கிறதெல்லாம் மேலே நிற்கும். நம்ம ஸ்பூனால் லேசாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா அதுவும் சேர்த்து மாவாக கீழே வந்துடும். அப்போ நமக்கு எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதோட 1/2 கப் அளவிற்கு நெய் சேர்த்துக்கிறோம். நெய் உருக்கி வச்சது இங்கே வின்டர் ஆனதுனால அது கொஞ்சம் மறுபடியும் கட்டியான மாதிரி ஆயிருக்கு. உருக்கினது தான், உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாத்திரத்தில் மைசூர் பாவை போடுறோமோ அதுக்குள்ளே நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 கப் அளவிற்கு சர்க்கரையும் 1/4 கப் அளவிற்கு தண்ணியும் சேர்த்து இந்த தண்ணியில் அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த பாத்திரத்தில் நீங்கள் மைசூர் பா போடுறீங்களோ அதை நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா பாகு வந்து இறுகிடும், அதனால தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான தீயில வச்சு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு வரணும், இன்னும் வரல. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்குது. பாகு பதம் மாறிடுச்சு அப்படின்னா இறுகிடும். பாருங்கள், ஒரு கம்பி நல்லா தெரியுது. இந்த டைமில் அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாகு வந்து ரொம்ப இறுகிடும். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நெய்யோடு சேர்த்து கலந்து வச்சுருக்குறோம். அதை ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ண உடனே கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கணுங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க. கட்டிகள் தட்டாத மாதிரி நல்லா நிதானமாக இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும். நான் நான்ஸ்டிக் எடுத்துக்கிறதுனால ஒட்டாது. இப்போ இரும்பு கடாய் கூட, ரொம்ப பழக்கப்பட்ட இரும்பு கடாய், ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனா கூட ஒட்டாமல் வரும். இப்போ இடையில நம்ம உருக்கி வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்கணும். 1 கப் அளவிற்கு நெய்யை உருக்கி வச்சுட்டு இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கலாம், பாதிக்கு பாதியாக. கொஞ்சமாக நெய் சேர்த்து கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த மாவு நல்லா வெந்து வரும். பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இடையில நெய் விட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும்.
எண்ணெய் எடுக்கிறதானா ரிஃபைண்ட் ஆயில் வந்து பாதிக்கு பாதியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி திரண்டு வருது பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிதமாகவே வச்சு இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இருந்தால் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு சின்ன பீஸ் கையில் எடுத்து கை நனைச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி உருண்டையாக வரும் ஒட்டாமல். அப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பாத்திரத்தில், ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நெய் தடவி வச்சுருக்குறோம். அதில் வந்து இம்மீடியட்டாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கூட இறுகிடும். உடனடியாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை லேசாக அழுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை, அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம கொஞ்ச நேரம் வச்சா தானாகவே செட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பகுதியில் லேசாக நம்ம இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக பண்ணி விட்டுறலாம். இப்போ இது இப்படியே நம்ம விட போகிறோம். இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இப்படியே விட்டுட்டு. ஏன்னா சூடாக இருக்குது இல்லைங்களா, ரொம்ப சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே லேசாக நம்ம கீரல் இதில் போட்டுக்கலாம், கட் பண்ணுறதானா. ஆனால் நான் இன்றைக்கி தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணுறேன். இந்த மாதிரி தட்டை அடியில் வச்சு இதை கமுத்தி மேலால் லேசாக கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். பாத்திரத்தை எடுத்துட்டு நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறேன், அந்த பேப்பரையும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் வரும். இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சூடு லேசாக சூடு இருக்கும்போதே கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ண வரும். இப்போ நம்ம இதை ஒரு பீஸை எடுத்து லேசாக ரெண்டாக பிச்சு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும்